மகா மகா என்னங்க இங்க தானே உட்காந்துருக்கேன். மகா மகான்னு எட்டு வீட்டுக்கு கேக்குற மாதிரி சத்தம் போடுறீங்க. இப்ப என்ன உங்களுக்கு? இல்ல மகா, எக்ஸசைஸ்லாம் முடிச்சிட்டேன். நான் குளிக்க போறேன், அதான் கூப்பிட்டேன். நீங்க குளிக்க போறதுக்கு என்ன? சோப்பு இருக்கு, டவல் இருக்கு, எல்லாம் இருக்கு. எல்லாம் பாத்ரூம்ல எடுத்து வச்சுட்டேன். வேற என்ன வேணும்? கிளம்புங்க, போய் குளிச்சிட்டு வாங்க. இல்ல மகா, இல்ல முதுகு தேய்க்கணும். என்னது? முதுகு தைக்கணுமா? ஏங்க நீங்க என்ன எருமமாடா? தினம் தேய்ச்சி தேய்ச்சி குளிக்கிறதுக்கு? அதுவும் குளத்துல அங்கிட்டு தேய்க்கிட்டா இங்கிட்டு தேய்க்கிட்டான்னு தேய்க்கும். நீங்க அந்த மாதிரி தான் சொல்ற மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, ஒரு நாளைக்கு 3 தடவை குளிக்கிறீங்க. பின்ன உங்க மேல என்ன அழுக்கு அப்படியே பொருள போதா? இல்ல சேத்துல எங்கேயாவது உருண்டுட்டு வரீங்களா? போங்க, போய் குளிங்க. தேய்ச்செல்லாம் நல்லா தான் பேசுற. உன்னை பார்த்தா முதுகு தேய்ச்சி விடுற மாதிரியும் தெரியல. நல்லா ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணி உட்காந்துருக்க. கூப்பிட்டா வந்துருவியா என்ன? தெரியுதுல, வரமாட்டேனே. பின்ன என்ன? போங்க, சீக்கிரமா வாங்க, டிஃபன் ஆறிடும். எனக்கு வேற பசிக்குது. அப்ப நீ வரமாட்ட. இங்கேயே வந்து தண்ணி எடுத்துட்டு வந்து சோப்பை போட்டு தேய்னு தேய்ச்சி குளிக்கிறனா இல்லையான்னு பாரு. பெட்ரூமு குளமா தான் மாற போகுது. அப்ப தன்னால வருவல்ல. ஏங்க நீங்க என்ன சின்ன பிள்ளையா? ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? பெட்ரூம்ல யாராவது குளிப்பாங்களா? நான் குளிப்பேன். யாரும் குளிக்கிறாங்க குளிக்காம போறாங்க. ஆனா கண்டிப்பா நான் குளிப்பேன். இங்க பாருடி, இப்ப நீ வரல, நான் அதை தான் செய்வேன். இங்க பாருங்க, ஓவரா தான் மிரட்டுறீங்க. இப்படி எல்லாம் மிரட்டாதீங்க, நான் வேற பயந்துருவேன். யாரு? நீ பயந்துருவியா? நேத்து எங்க அம்மா கிட்ட போட்டியே ஒரு சத்தம், அதை கேட்டு நானே ஆடி போயிட்டேன். அது உங்களை அடிச்ச உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம பதட்டத்துல வந்துச்சு. நான் இதுக்கு முன்னாடி எங்க அப்பாட்ட அம்மாட்ட கூட இப்படி பேசினது கிடையாது, தெரியுமா? வேணும்னா ருக்கு கிட்ட கேட்டு பாருங்க. ஆமா, நான் போய் ருக்கு கிட்ட கேட்க போறேன். ருக்கு கிட்ட இப்ப உன்னால வர முடியுமா முடியாதா? முடியாதுங்க. என்ன நீங்க என் புடவையெல்லாம் இப்ப தனியா ஆக்கிடுவீங்க. நான் திரும்பவும் வேற புடவை கட்டணும். அப்ப உனக்கு என்ன விட இந்த புடவை தான் முக்கியம், அப்படித்தானே? அப்ப ஒண்ணு பண்ணு, இந்த புடவையை கழட்டி வச்சுட்டு பாவாடை ஜாக்கெட்டோட வா. அப்போ புடவை நனையாது இல்ல? இதெல்லாம் ரொம்ப ஓவரு. வர வர உங்களுக்கு எல்லாமே ரொம்ப கூடி போச்சு. காதல் ஹார்மோனா இல்ல வேற எதுவுமா? எல்லாமே தான். அண்ணே அண்ணே, இவன் வேற சிவ பூஜையில கரடியா வந்துகிட்டு. என்னடா உள்ளவா? என்னடா ஏன் இப்படி படபடன்னு வர்ற? என்ன விஷயம் சொல்லு. சாரி அண்ணே, டிஸ்டர்ப் பண்றேனா? டேய், அதெல்லாம் ஒண்ணு இல்ல. முதல்ல என்ன சொல்ல வந்த அத சொல்லு. ஏன் ஒரு மாதிரி இருக்கு? அண்ணே, டேவிட் பைக்ல போகும்போது யாரோ பின்னாடி இருந்து அவனை தட்டி கீழே விழுந்து கை காலெல்லாம் அடிபட்டிருக்கனே. என்னடா சொல்ற? பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டானா? இப்ப எப்படி இருக்கிறான்? டேய், என்ன ஆச்சு? தெரியலனே, நான் போய் பார்த்துட்டு வந்தேன். பரவாயில்லன்னு சொன்னான், அதான் உன்னை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். என்னடா, காலையில கூட ஜாக்குலின் அவன்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அம்மா பார்த்தாங்க சர்ச்சில் வச்சு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா ஃபோன் பண்ணி. நீ என்னன்னா இப்ப ஆக்சிடென்ட் ஆயிட்டுன்னு சொல்ற? எப்படிடா? அண்ணே, அவன் வண்டி எப்படி ஓட்டுவான்னு உனக்கே தெரியும். அவன் ஒழுங்கா தானே வண்டி ஓட்டுவான். இது வரைக்கும் அவன் எந்த ஆக்சிடென்ட்டும் பண்ணது இல்லனே. பின்னாடி இருந்து ஒரு வண்டி வந்து அவனை தட்டி நல்ல வேலை குழிக்குள்ள விழுந்துட்டானா. கை காலில் லேசான அடிதான், பரவாயில்லடா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டேன்னா. நான் எதேச்சியா அவனை பாக்குறதுக்காக ரூமுக்கு போனேன். கையெல்லாம் கெட்டு போட்டு படுத்திருக்கானே. எனக்கு அவனை பார்க்கவே என்னமோ மாதிரி இருக்கு. உன்கிட்ட சொல்லலையா அவன்? என்னடா இப்படி குண்டை தூக்கி போடுற? டேய், அவனுக்கு ஏதாவதுன்னா அவங்க அம்மா துடிச்சு போயிருவாங்க. அதுவும் இல்லாம அவனை கவனிச்சுக்கிறதுக்கு யாரும் இல்ல. என்னடா இப்படி சொல்ற? அவன் எனக்கு ஒரு கால் கூட பண்ணலையே. அண்ணே, உன்னை தொந்தரவு பண்ண வேண்டாம்னு நினைச்சிருப்பான். அவங்க அம்மாக்கெல்லாம் விஷயம் தெரியாதான். இப்ப எனக்கு மட்டும்தான் தெரியும். அதான் உன்னை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். இருடா, குளிச்சுட்டு வரேன். உடனே போய் அவனை பார்த்துட்டு வருவோம். எங்க நானும் வர்றேங்க. எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. சரி அண்ணி, வாங்க. அண்ணே, நான் கார் எடுத்து வைக்கிறேன், சீக்கிரமா வா. சரிடா. ஏய் லூசு, இப்ப எதுக்கு அழுற? உன்னை யாரு இங்க வர சொன்னா? இங்க பாரு, சாதாரணமா தானே உன்கிட்ட சொன்னேன். ஏன் இங்க வந்த? இங்க பாருடி, எனக்கு எதுவும் இல்ல, லேசான அடிதான். நீ வீட்டுக்கு கிளம்பு. நீ இங்க இருக்கிறது சரியில்லை. உன்னை இப்படி விட்டுட்டு என்ன போக சொல்றியடா? ஏண்டா? எங்க அம்மா தானே விளக்கம் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தான். உன்னை இப்படி பார்க்க எனக்கு முடியலடா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால தான்டா உனக்கு இப்படி ஒரு நிலைமை. புரிஞ்சுக்க ஜாக்லின், அப்படிலாம் எதுவும் இல்ல. நீ ஏன் மனசை போட்டு குழப்பிக்காத.
அவங்க இப்படி எல்லாம் வேலை பார்த்துக்க மாட்டாங்க. இது எதேச்சியா நடந்த ஆக்சிடென்ட் தான். நீ பெசாட்டி வீட்டு பக்கம் போ. சும்மா எதையாவது மனசு போட்டு குழப்பிக்காத. ஒரு வாரத்துல கம்ப்ளீட்டா சரியாயிரும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. நான் பாத்துக்குவேன். எல்லாத்துக்கும் காரணம் எங்க அம்மா தான். எனக்கு எல்லாம் தெரியும். சும்மா என்கிட்ட நடிக்காத. உனக்கும் தெரியும். அவங்க இந்த மாதிரி வேலையை பார்க்கறதுல கில்லாடி. அவங்க நம்மள வாழவே விட மாட்டாங்கடா. நம்மள நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க. இப்ப சாம்பிள் காட்டியிருக்காங்கல்ல, அவங்களுக்கு நான் எப்படி பதிலடி கொடுக்கறேன்னு பாரு. உன்னை இப்படி பார்க்க பார்க்க என் மனசுலாம் ரணமா இருக்கு. என்னால உன்னை இந்த நிலைமையில விட்டுட்டு எப்படி போக முடியும்? என்னை எப்படி போக சொல்ற? நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் இங்க தான் இருப்பேன். ஏய், புரியாம பேசாத. இங்க பாரு, உன் புருஷனுக்கு தெரிஞ்சா தப்பா நினைப்பான். ஏய், அசிங்கமா இருக்கும்டி. வேண்டாண்டி, நீ கிளம்பு. யாராவது உன்னை ஏதாவது சொல்லிட்டா என்னால தாங்கிக்க முடியாது. அவன் எதுவும் நினைச்சிட்டு போறான். எனக்கு அதை பத்தியெல்லாம் கவலை கிடையாது. என்னால போக முடியாது. என்ன போக சொன்ன அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஏண்டி பிடிவாதம் பிடிக்கிற? எனக்கு ஒண்ணும் இல்லடி. என்ன நான் பாத்துக்குவேன். ஜேம்ஸ வர சொல்லியிருக்கேன். அவன் என்ன கவனிச்சுக்குவான். நீ கவலைப்படாத. நீ கிளம்புமா. உன்னை இப்படி பார்க்க எனக்கு சங்கடமா இருக்கு. இங்க பாரு டேவிட், உன்னோட நிலைமைக்கு எங்க அம்மா தான் காரணம். நான் அவங்கள சும்மா விடவே மாட்டேன். அவங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நம்மள முன்ன விட்டுட்டு பின்னாடி உனக்கு ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காங்க. உன்னை சாகடிக்க துணிஞ்சிட்டாங்கல்ல. இனி நான் அவங்கள சும்மா விடவே மாட்டேன். என்னடா என்னாச்சு? இப்படி அடிபட்டு உட்கார்ந்துருக்க? பாத்தியானே, அம்மா என்ன மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருக்காங்கன்னு. அவங்க எங்களை நிம்மதியை இருக்க விட மாட்டாங்கண்ணே. இதுக்கு தான் ஆரம்பத்திலே சொன்னேன், இதெல்லாம் வேண்டான்னு. நீதான் உன் வாழ்க்கையை சந்தோஷமா இருக்கணும், நீ டேவிட்டை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்ன. இப்ப பாரு, என்னால டேவிட்டை கொலை பண்ற அளவுக்கு துணிச்சிட்டாங்க. அவனுக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னால தாங்கிக்க முடியாது. எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கான்னு நினைச்சிட்டு நான் நிம்மதியா என் வாழ்க்கையை ஓட்டிடுவேன். ஆனா இப்படி தினம் தினம் செத்து பழைக்கிற வாழ்க்கை தேவையானே? நான் சொல்றேனே, தப்பா நினைக்கிறீங்க ஜாக்லின். நீங்க பாருங்க, நீங்க பயப்படணுங்கிறதுக்காக தான் அவங்க இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க. நீங்க இன்னும் பயந்துகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க இன்னும் உங்களை போட்டு அமுக்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. எத்தனை காலம் எல்லாருக்காகவும் பயந்து பயந்து ஓட போறீங்க? இது உங்க வாழ்க்கை. நீங்க எப்படி வாழணுங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். இங்க பாருங்க, தேவையில்லாம பயப்படுறதை நிறுத்திட்டு தைரியமா இருங்க. அவருக்கு ஒண்ணும் ஆகாது. ஆமா ஜாக்குலின், மகா சொல்றதுதான் சரி. நீ இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணுங்கிறதுக்காக தான் அம்மா இந்த மாதிரி வேலைய பாக்குறாங்க. நீ கொஞ்சம் தைரியமாயிரு. இங்க பாரு, தேவையில்லாம குழம்பிக்காத. டேவிட்க்கு எதுவும் ஆகாது. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். நேத்து என்ன அடிச்சாங்க, இன்னைக்கு இவனை ஆக்சிடென்ட் பண்ணிருக்காங்க. இங்க பாரு, இப்பவே நான் போய் அவங்கள என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். நீ தேவையில்லாம கவலைப்படாத. டேய், இவளை வீட்டுல கொண்டு விட்டுட்டு வா. இல்லண்ணே, நான் எங்கேயும் போல. நான் இங்கேயே இருந்து டேவிட்டை கவனிச்சுக்கிறேன். அவரை இப்படி விட்டுட்டு என்னால எப்படி நான் நிம்மதியா இருக்க முடியும்? இல்ல ஜாக்குலின், இப்ப நீ உன் வீட்டுக்கு கிளம்பு. டேவிட் இருக்கான், ஜேம்ஸ் இருக்கான், நான் பாத்துக்குவேன். ஏங்க, நீங்களும் பக்கத்துல இருந்து அண்ணனை கவனிச்சுக்கோங்க. நான் தனியா இருந்துக்குவேன். இல்ல மகா, அதெல்லாம் வேண்டாமா. இங்க பாரு, எனக்கு என்ன கையில அடிபட்டு இருக்கு, அது சரியாயிரும். நீ தேவையில்லாம கவலைப்படாத. ஜேம்ஸ் இருக்கான்ல, நான் பாத்துக்குவேன். ஆமாண்ணே, நீயும் வீட்டுக்கு கிளம்பு. நான் ஜாக்கலினை விட்டுட்டு வந்து அவனை பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாத. இல்லடா, நீ போய் ஜாக்குலினை விட்டுட்டு வா. அது வரைக்கும் நான் டேவிட் கூட இருக்கேன். என்ன ஜாக்குலின், கிளம்பு. சரி, உடம்ப பாத்துக்க. சரியா? ஏதாவது தேவைன்னா சொல்லு, நான் சாப்பாடு ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன். இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ கிளம்பு. ஆமா ஜாக்குலின், நீ கவலைப்படாத. நான் பாத்துக்கிறேன் அவனை. சரிண்ணே, நீங்க கவலைப்படாம கிளம்புங்க ஜாக்குலின். நான் சாப்பாடு செஞ்சு கொடுத்துக்கிறேன். ஜேம்ஸ் இருக்காருல, உங்க அண்ணன் கொண்டாந்து சாப்பாடு கொடுப்பாரு. கவலைப்படாதீங்க. சரிங்க அண்ணி, நான் வரேன். நான் விட்டுட்டு வரேனே. சரிடா. வரேன்டா, உடம்ப பாத்துக்க. சரிடி, பார்த்து போயிட்டு வா. அவ போயிட்டா. இப்ப சொல்லுடா, என்ன நடந்துச்சு? உங்க அம்மா தாண்டா இந்த வேலையை பார்த்திருக்காங்க. அந்த டிரைவரை ஏற்கனவே நான் உங்க வீட்டுல பார்த்திருக்கேன். அவன் முன்னாடி உங்க வீட்டுல வேலை செஞ்சு வந்தான். அவன் தான் ஆக்சிடென்ட் பண்ணான். எனக்கு நல்லா தெரியும். ஆனா ஜாக்குலினுக்கு தெரிய வேண்டாம் தான் நான் சொல்லல. அவன் என்ன தட்டின உடனே நல்ல வேலை பக்கத்துல இருந்த குழிக்குள்ள விழுந்துட்டேன். அதான் லேசான அடியோட போச்சு. அதுக்குள்ளேயும் கூட்டம் வந்துருச்சா, அவனும் வண்டி எடுத்துட்டு ஓடிட்டான். ஏண்டா இப்படி இருக்காங்களோ, இவங்க குணம் மாறவே செய்யாதா? ஏங்க, கொலை பண்ற அளவுக்காங்க துணிவாங்க? என்னங்க, எனக்கு இதை நினைச்சா ஆச்சரியமா இருக்கு. மகா, அவங்கள பத்தி உங்களுக்கு சரியா தெரியல. அவங்க
ஏற்கனவே ஒரு தடவை என்ன மிரட்டினவங்க. அவங்க எந்த அளவுக்குனாலும் துணிவாங்க. ஆமா மகா, டேவிட் சொல்றது உண்மைதான். உங்களுக்கு ஏதாவது டீ போட்டு தரட்டா? அதெல்லாம் வேண்டாம் மகா, இப்பதான் ஜாக்லின் போட்டு கொடுத்தா. ரொம்ப வலிக்குதாடா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, நீ கிளம்ப, நான் பாத்துக்குவேன். இல்லடா, ஜேம்ஸ் வரட்டும், அதுக்கப்புறம் நான் கிளம்புறேன். ஆமாண்ணே. அண்ணே, எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எந்த தேவையானாலும் எந்த நேரத்துலனாலும் உடனே ஃபோன் பண்ணுங்க. நாங்க இருக்கோண்ணே. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா எங்களாலையும் தாங்கிக்க முடியாது. நீ என் கூட பிறக்கலமா, ஆனா நீ எப்பவுமே எனக்கு தங்கச்சி தான். நீ என்ன சொன்னாலும் நான் அதை கேட்பேன். நீ கவலைப்படாதம்மா, நீ நல்லா இருப்ப. சரிடா, நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க, உடம்ப பாத்துக்க. ஜேம்ஸ் உன் கூடயே இருப்பான். உனக்கு சாப்பாடெல்லாம் நான் எடுத்துட்டு வந்து தரேன். அதெல்லாம் எதுக்குடா, இங்க பக்கத்துல வாங்கிக்குவோம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் இருக்கும்போது பக்கத்துல வாங்குவீங்களாக்கும். சரிம்மா தங்கச்சி. அண்ணே, நீ கிளம்பு, நான் ஜேம்ஸை பாத்துக்கிறேன். அண்ணி, நீங்களும் கிளம்புங்க. சரிடா, நான் போயிட்டு நைட்டு உங்க 2 பேருக்கும் டிஃபன் எடுத்துட்டு வரேன், சரியா? ஏனே, இங்க ஆர்டர் போட்டா ரூம்க்கே கொண்டு வந்துருவான். நீ எதுக்கு அலையிற? ஆமாடா, சொன்னா கேளு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் செஞ்சு கொடுத்து விடுறேன். எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல. நீங்க கம்முனே இருங்க. இல்ல நீ அண்ணன் அலையணும், அதுக்காக தான் சொன்னேன். ஏய், என் ஃப்ரெண்டுக்கு நான் தான் சாப்பாடு கொண்டாந்து கொடுப்பேன். இதுல என்ன அலையிறது? அவன் எனக்கு ஃப்ரெண்டு மட்டும் இல்ல, என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்க போறவன், என் மச்சான். அவனை நான் தான் கவனிச்சுக்குவேன். ஏய், ரொம்ப ஓவருடா. இதுல என்ன ஓவர் இருக்கு? சரியான என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேனா இப்ப இதெல்லாம் நடந்திருக்குமா? எப்பவோ உன் கல்யாணம் நடந்து இன்னைக்கு நான் தாய் மாமனா இருப்பேன். அதெல்லாம் எப்ப நடக்குமோ அப்பதான் நடக்கும். முதல்ல நீ ஒரு குழந்தைய பெத்துக்க, அப்புறமா எங்களுக்கு சொல்லலாம். அதெல்லாம் நடக்கும் நடக்கும். உன் தங்கச்சி கறிதான் எதுக்கும் ஒத்து வர மாட்டுக்கா. சும்மா இருக்க மாட்டீங்க. என்ன மகா, அப்படியா? போங்கண்ணே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நல்லா ரெஸ்ட் எடுங்க. சரிம்மா, பார்த்து போயிட்டு வாங்க. ஆமாண்ணே, நீ கிளம்புனே, பார்த்து போயிட்டு வா. சரிடா, அவனை நல்லா கவனிச்சுக்கோ. உட்காந்து வாட்ஸ்அப்பே நோண்டிக்கிட்டு இருக்காத. அட போனே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் அவனை நல்லா கவனிச்சுக்கிறேன், நீ கிளம்பு. சரிடா, வரேனே. வரேண்ணே. சரிம்மா, போயிட்டு வாங்க. என்ன டேவிட், வலி ரொம்ப தெரியுதா? ஏய், இவன் என்னடா லூசா இருப்பான் போல. சீக்கிரமா ஒரு குழந்தைய பெத்துக்கணும் சொன்னா மகாதான் ஒத்து வர மாட்டேக்கா அப்படிங்கிறான். என்னடா சிரிக்கிற? ஐயோ டேவிட், நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. சும்மா உன்ட்ட உதார் விடுறான். பையன் ஒட்டி பம்பா இருக்கிறதுல இருந்தே தெரியல, 2 பேருக்குள்ளயும் நல்லாவே கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது. அண்ணி வேற கூச்சத்துல என்ன சொன்னாங்க கவனிச்சியா? கூடிய சீக்கிரமே குட் நியூஸ் வரும் பாரு. என்னடா, நிஜமாதான் சொல்றியா? உன்ன மாதிரி டியூப் லைட்டாவா இருப்பாங்க. நிஜமாதான் சொல்றேன். கூடிய சீக்கிரம் அண்ணே ஏதாவது நியூஸ் சொல்லுவான், காத்துரு. ஆமாடா, அவனுக்கும் வயசு ஏறிட்டு போகுதுல. கூடிய சீக்கிரம் அப்பா வாங்குறது நல்லது தானே. அதெல்லாம் உன் கல்யாணத்துக்கு முன்னாடியே நியூஸ் வந்துடும், கவலைப்படாத. அவன் என் ஃப்ரெண்டுடா, அவன் நல்லா இருக்கணும்டா. ஆமா, எல்லாரும் நல்லா தான் இருப்பாங்க. நீ தான் இப்படி கையை உடிச்சிட்டு வந்து உட்காந்துருக்க. எல்லாத்துக்கும் காரணம் உன் மாமியார் தானே. அவங்கள சும்மா விடலாமா? ஏய், வாயை மூடிட்டு சும்மா இரு. ஏதாவது பண்ணி வினையே வைக்காத. இந்த பாரு, உங்க அப்பாட்ட சொன்ன தொலைச்சு விடுவேன். அப்பாக்கெல்லாம் போன் போட்டு சொல்லியாச்சு. இந்நேரம் அப்பா ரவுடியா மாறி இருப்பாரு. ஏண்டா இந்த வேலை பண்ற? சும்மா இருக்க மாட்டேன். நீ முதல்ல சும்மா இரு. இப்படியே அவங்கள விட்டுட்டே போறதுனாலதான் தேவையில்லாத வேலையெல்லாம் பாக்குறாங்க. சரி சரி, அங்க ஒரு டேப்லெட் இருக்கு, எடு. தர்றேன், நீயும் போட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கு. தூக்கம் வராது, சும்மா சாஞ்சி உட்கார்ந்துக்கிறேன். சரிடா. ஏண்டி, ஏன் இப்படி இருக்க? உனக்கு பிடிச்ச ஆடுற. நீ எல்லாம் மனுஷியா? ஏண்டி ராட்சசி, அந்த டேவிட்ட கொல்லதுக்கு துணிஞ்சிருக்க? அவன் நம்ம வீட்டுல வளர்ந்த பையன், நம்ம பிள்ளைகளோட ஒன்னா மண்ணா இருந்தவன். அவனை கொல்ற அளவுக்கு அப்படி என்னடி வெறி உனக்கு? வாய முடுங்க, வார்த்தைய அளந்து பேசுங்க. நாய வளர்க்கங்கிறதுக்காக அதை தூக்கி நம்ம தட்டுல சாப்பிட வைக்க முடியுமா? இல்ல நம்ம கட்டில தான் படுக்க வைக்க முடியுமா? நாய் எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும். சூப்பர்மா, பிரில்லியன்ட், ஃபேண்டாஸ்டிக். இந்த மாதிரி உதாரணத்தை யாராலையும் சொல்ல முடியாது. ஆனா உங்க ஒருத்தரால தான் சொல்ல முடியும். பிரமாதம்மா. நாயும் நாமளும் ஒன்னா. ஏமா, என் ஃப்ரெண்டு அவன்.
என் உசுருக்கு உசுரா பழகுனவே அவனும் நாயும் உங்களுக்கு ஒண்ணு இல்ல ஒண்ணு தானே. இங்க பாருங்க, நீங்க என்னன்னாலும் பண்ணுங்க, அதுக்கான தண்டனைய நீங்க மட்டும்தான் அனுபவிப்பீங்க. அத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எப்ப டேவிட்ட கொல்ற அளவுக்கு நீங்க துணிஞ்சீங்களோ அப்பவே நானும் ஒரு முடிவு பண்ணிட்டேன். இங்க பாருங்க, என்ன கொன்னாலும் சரிதான், டேவிட்ட கொன்னாலும் சரிதான். உங்களுக்கு வேணா அவன் வேற, நான் வேறையா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் எப்படியோ அப்படிதான் டேவிட். எப்ப நீங்க அவனை கொல்ற அளவுக்கு துணிஞ்சீங்களோ அப்பவே நானும் எல்லாத்துக்கும் துணிஞ்சிட்டேன். இந்த கல்யாணம் கூடிய சீக்கிரம் நடக்குதா இல்லையான்னு பாருங்க. அவனை மிரட்டுறதுக்காக தானே இந்த வேலையை பார்த்துருக்கீங்க. ஆனா நீங்க என்ன செஞ்சாலும் இந்த கல்யாணம் நடக்கும். என்னடா சவால் விடுறியா? அதுவும் எஸ்தர் கிட்டே என் முன்னாடி நின்னு சவால் விடுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துட்டு, அப்படித்தானே? இந்த தைரியத்தை யார் கொடுத்தது? அந்த டேவிட்டா இல்ல உன் பொண்டாட்டியா? தப்பு பண்ணவங்க தான் பயப்படணும். நான் எந்த தப்பும் பண்ணல. நான் எதுக்காக பயப்படணும்? இங்க பாருங்க, எப்ப நீங்க அவனை கொலை பண்ற அளவுக்கு துணிஞ்சீங்களோ அப்பவே உங்களை நான் அம்மாவா கூட நினைக்கல. ஆனா என் தங்கச்சிக்கு எதை செய்யணுமோ அதை கண்டிப்பா நான் செய்வேன். இங்க பாருங்க, நீங்க பண்ணதுக்கு நீங்க வருத்தப்படுவீங்க. ஏய் ஜான், நீ என்ன செய்யணுமோ அதை செய். உனக்கு துணையா நான் இருப்பேன். யாரு எப்படி இந்த கல்யாணத்தை தடுக்கிறாங்கன்னு நான் பாக்குறேன். ஓ, ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாச்சா? சபாஸ், இததான் நான் எதிர்பார்த்தேன். நீங்க எத்தனை பேர் சேர்ந்தாலும் சரி, இந்த கல்யாணம் நடக்காது. அந்த டேவிட் பைய இருந்தா தானே இந்த கல்யாணம் நடக்கும். அவனை இல்லாம பண்ணிடுவேன். ஏன்? அவன் இல்லாட்டாலும் உன் தங்கச்சி இருந்தா தானே இந்த கல்யாணம் நடக்கும். இங்க பாரு, என் பொண்ணு நான் சொல்றதை கேட்கறதா இருந்தா உசுரோட இருப்பா, இல்ல போனமா தான் இருப்பா. ஞாபகத்துல வச்சுக்கோ. என்ன சொன்ன? அவ ஏன் பொண்ணு? அவளை கொல்ற அளவுக்கு துணிச்சிட்டியா? காட்டு முராண்டி. போனா போகுதுன்னு விட்டா ஒரே அடி ஆடுற. இங்க பாரு, உடுத்துல துணியோட விரட்டி முடிக்கிருவேன். நடுத்தெருவுல தான் நீ நிக்கணும். ஞாபகத்துல வச்சுக்கோ. நானும் பொம்பளைங்களை அடிக்க கூடாது. பொண்டாட்டியா இருந்தாலும் அவளுக்கு நாம மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக இத்தனை நாளும் கைய ஓங்காம இருந்தா நீ உன் இஷ்டத்துக்கு பேசுவியா? ஓ, என்னைய அடிக்கிற? இங்க பாரு, நடுத்தெருல நிக்க போறது நான் இல்ல, நீதான். முதல்ல போய் உன் டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து பாரு, யாரு பேர்ல இருக்குன்னு. என்ன அடிச்சிட்டு நீ இந்த வீட்ல இருந்துருவியா? இங்க பாரு, நடுத்தெருல நீ தான் நிக்கணும். யோசிச்சு நடந்துக்கோ. அப்பா, நீங்க வெளியே வாங்க. இவங்க கிட்டலாம் தேவையில்லாம பேசாதீங்க. போடா போ, கம்முனு வெளியே போ. சொத்தலாம் என் பேர்ல மாறி எப்பவோ நாளாயிட்டு. இங்க பாரு, ஒரு பைசா வாங்கணும்னாலும் நீங்க எல்லாரும் என்கிட்ட நின்று தான் வாங்கணும். அதை ஞாபகத்துல வச்சுட்டு எப்படி நடக்கணுமோ அப்படி நடந்துக்கோ. யாருக்குமா வேணும் உங்க சொத்து? யாருக்கு வேணும்? இப்ப நான் வெளியே போனாலும் ரெடி. என் பொண்டாட்டிய வச்சு காப்பாத்துறதுக்கு எனக்கு திராணி இருக்கு. உங்க சொத்துக்கு ஒன்றும் ஆசைப்பட்டு நான் இங்க இருக்கல. என்னம்மா சொத்து? என்ன சொத்து? இங்க பாருங்க, என் அப்பாவை கூட்டிட்டு போய் காலம் பூரா அவருக்கு சாப்பாடு கொடுக்க எனக்கு தெரியும். ஆனா நான் எதுக்காக இங்க இருக்க தெரியுமா? என் தங்கச்சி கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அந்த ஒரே இதுக்காக தான் நான் அமைதியா இருக்கேன். ஆனா என்னமோ பெருசா சொத்துங்கிறீங்க. உங்க சொத்தும் தேவையில்ல, எதுவும் தேவையில்ல. அப்பா வாங்கப்பா. இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. உன் தங்கச்சி கல்யாணம் எப்படி நடக்குன்னு நான் பாக்குறேன். நாளைக்கு அவளே வந்து இந்த கல்யாணம் வேண்டானே அப்படின்னு அவ வாயால சொல்ல வைக்கிறனா இல்லையான்னு பாரு. அதையும் பாப்போம். எப்பா வாங்கப்பா. நீ போடா, அவகிட்ட 4 வார்த்தை நான் பேசிட்டு வரேன். என்னடி சொல்ற? என்ன சொல்ற? சொத்தலாம் உன் பேர்ல இருக்கா? எப்படி மாத்துன? எப்ப மாத்துன? ஓ, அடங்கி ஒடங்கி இருந்தீர்னா இந்த ஜான் பயலுக்கும் ஏதாவது கொடுப்பேன். இல்ல நடக்கிறதே வேற. நீர் இப்படியெல்லாம் ஏதாவது பண்ணுவீர்னு எனக்கு தெரியும். அதான் மாத்தி எம்புட்டோ நாள் ஆயிட்டு. இப்ப சொல்ல வேண்டிய நிலைமையில சொல்லிட்டேன். இங்க பாரு, அம்புட சொத்தம் என் பேர்ல தான் இருக்கு. நீர் எனக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சிரு,
இந்த சொத்து உங்க யாருக்கும் கிடைக்காம போயிரும். ஒழுங்கு மரியாதையா அடக்க ஒடக்கமா இருந்துக்கிறோம். அடி பாவி, கட்டின புருஷனையே ஏமாத்தி கையெழுத்து வாங்கிருக்கியா? நான் என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சுக்கிறேன், அப்புறம் இருக்கு உனக்கு. போரும் போரும், போய் உமரால என்ன முடியுமோ அத பாரும். என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரிலாம் நடந்துக்குவேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் முன்னெச்சரிக்கையா எல்லா டாக்குமெண்ட்லயும் கையெழுத்த வாங்கி என் பேர்ல மாத்தி வச்சேன். இன்னைக்கு யூஸ் ஆகுதுல்ல. உமரை பத்தி தெரியாமலா நான் இருக்கேன்? நான் பிச்சைக்காரியா? நான் வெளியே போகணுமா? இப்ப விரட்டுனா நீங்க எல்லாரும் தான் பிச்சைக்காரங்க.